ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மொபைல் பேக்கப். அது நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெயில் அட்ரஸை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த மெயில் அட்ரஸை வச்சு உங்களோட மொபைலோட பேக்கப்பை நீங்க கம்ப்ளீட்டா எடுத்து வச்சுக்க முடியும். இன்கேஸ் உங்களோட மொபைல் மிஸ் ஆனாலோ இல்ல நீங்க புதுசா ஒரு மொபைல் வாங்கினாலோ ஜஸ்ட் இந்த மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணி ஓகே பண்ணாலே போதும். அதுல இருக்க பேக்கப்பை நீங்க டைரக்டா எடுத்துக்க முடியும். உங்களோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல தான் மேக்சிமம் எல்லா மொபைல்லையுமே பேக்கப் அண்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்க மொபைல்ல இந்த செட்டிங்ஸ் இல்லைனாலும் நீங்க உங்களோட செட்டிங்ஸ்ல சர்ச் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன்ல நீங்க பேக்கப் அண்ட் ரீசெட்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியும். இன்கேஸ் உங்களோட மொபைல் ஃபோல்டர்ல நீங்க பேக்கப்பை கூட ஈஸியா எடுத்து வச்சுக்க முடியும். அந்த பேக்கப் ஃபைலை நீங்க இன்னொரு மொபைல்லையும் நீங்க கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரியல. இந்த மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒரு மொபைல்ல பேக்கப் எடுத்து இன்னொரு மொபைல்ல நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ லோக்கல் பேக்கப்ஸையும் நம்ம இங்க ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ள இன்னொரு ஆப்ஷனுக்குள்ள போக போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ்குள்ள போனதும் உங்களுக்கு கூகுளுக்கு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் மெயில் அட்ரஸை நீங்க கிளிக் பண்ணி எல்லாமே டிக் பண்ணி நீங்க சின்க்ரனைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சின்க்ரனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஜிமெயில் அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா சிங்க் ஆகிடும். அண்ட் டிரைவர், ஜிமெயில் அண்ட் கூகுள் நியூஸஸ் இல்ல நோட்ஸ் ஏதாவது நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க, கூகுள் நோட்ஸ் இல்ல கீப் நோட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ்ல அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த பேக்கப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிங்க் ஆனா மட்டும்தான் நீங்க இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணுங்க. இங்க நீங்க ரீலோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லைன்னு ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேக்கப்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்றது தான். ஸோ இதுக்குள்ள பேக்கப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்கப் செட்டிங்ஸை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் முக்கியமா பேக்கப் வேணுமோ அது எல்லாமே நீங்க இங்க சூஸ் பண்ணி பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ இங்க பேக்கப் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஸை கூட நீங்க கம்ப்ளீட்டா பேக்கப் எடுத்துக்க முடியும். நீங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் பேக்கப்பையும் நீங்க எடுக்க முடியும். இல்ல உங்களோட போட்டோஸ் எல்லாம் வேணும்னா உங்களோட போட்டோஸ் எல்லாமே நீங்க கூகுள் பேக்கப்ல எடுத்துக்க முடியும். இதுல வெறும் 15 GB தானே இருக்கு, நம்ம மொபைல்ல 64 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கு, எப்படி நான் பேக்கப் எடுக்கிறதுன்னு கூட யோசிக்காதீங்க. நம்மளோட கூகுள் ஐடியில பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கூட இமேஜஸ் எல்லாமே பேக்கப் எடுக்க முடியும். அந்த ஆப்ஷனுமே நமக்கு இருக்கு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க பேக்கப் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க பேக்கப் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு டாப்ல இருக்க அந்த லைன் தெரியலனா உங்களோட நோட்டிபிகேஷன் பார்ல நீங்க பார்த்துக்க முடியும். உங்களோட பேக்கப்ஸ் எல்லாமே இங்க எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த பேக்கப் ஒரு 10% கம்ப்ளீட் ஆனா கூட இந்த பேக்கப் டைரக்டா உங்களோட கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் ஆகும். எப்படின்னா அப் டு டேட் என்ன ஸ்டோர் ஆகுதோ, எவ்வளோ விஷயத்த அது பேக்கப் எடுக்குதோ அந்த விஷயம் எல்லாமே அப் டு டேட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஸில் நோ டேட்டா பேக்டப்னு இங்கே இருக்கு. அண்ட் ஃபோட்டோஸும் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் இங்கே எல்லாமே நோ டேட்டா பேக்டப்னு தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த பேக்டப்பை பார்க்குறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டு ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். கூகுள் டிரைவ்ல நீங்கள் ரீலோட் பண்ணீங்கன்னா இந்த பேக்கப் டைமிங்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் வேற டிவைஸில் உங்களோட மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களோட பேக்கப்பை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதாவது உங்களோட ஓல்டு மொபைல் எப்படி இருந்ததோ அதை அப்படியே நீங்கள் நியூ மொபைல்லையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு